பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 நாளாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய இருதயம் மகிழ்னா நம்ம கர்த்தரை தேடலைங்க. ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள்னு சொல்கிறார். இன்றைக்கி கர்த்தரை தேடாமல் நம்ம எல்லா விஷயங்களையும் உலகத்தை தேடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கூகுள்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. என்ன வேணால் கிடைக்கும். ஆனால் அதில் சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, அமைதி கிடைக்காது. இயேசுவின் ரத்தத்தில் தான் கிடைக்கும். நமக்காக இயேசப்பாவுடைய அன்பில் தான் கிடைக்கும். அதனால் இந்த நம்முடைய லைஃப்பில் ஹார்ட்டில் மகிழ்ச்சி இல்லை, ஒரு ரிலாக்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் கர்த்தரை தேடலைன்னு அர்த்தம். அப்போ நம்ம கர்த்தரை தேடணும் அப்படின்னா என்னென்னலாம் செய்யணும்? இருதயத்தை அவருக்கு இன்னும் ஒப்பு கொடுக்கணும். அந்த லேடி சொல்கிறாங்க, நான் தோட்டத்தில் உன்னை பார்த்தேன், உன் பேச்சு தெரியுது, நீ அங்கே இருந்த ஆள் தான் எனக்கு தெரியும். சத்தியம் பண்ணுறாரு, சபிக்கிறாரு நம்ம பேதுரு. சேவல் கூன உடனே ஆண்டுடைய பார்வை திரும்பி பேதுருவை பார்க்குது. ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை, அந்த பார்வை மட்டும்தான். அந்த பார்வை பார்த்த உடனே அவருடைய இருதயம் கசக்குது, மனம் விட்டு அழுது, ஐயோ தப்புன்ட்டமே அப்படின்னு சொல்லி ஏங்குது. அந்த மகிழ்ச்சி இல்லை. ஆண்டவரோடு கூட இருக்கிறேன்ற தூரமாக நின்றுட்டு இருந்தாலும் சரி, அவர் விரும்புகிற பாத்திரமும் நம்ம இல்லை அப்படின்னா மகிழ்ச்சி இருக்காது. இன்றைக்கி நிறைய பேருடைய லைஃப் அப்படி தான். நம்முடைய இருதயத்தில் மகிழ்ச்சி இல்லைனாலே ஒன்றுமே கிடையாது. அந்த மகிழ்ச்சி எனக்கு வந்துச்சுன்னா என் கூட இருக்கவங்களுக்கும் வரும். அதான் கர்த்தரை தேடுகளின் இருதயம் மகிழ்வதாக என்று அழகாய் வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளையாய் நம்ம இருப்போம். ஆண்டவரையும் தேட வேண்டாம், கர்த்தரையும் தேட வேண்டாம், கர்த்தரை மட்டும் தேடுவோம். அவரை தேடும்போது ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சிருந்து பட்டினியாக கிடக்கும் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. இன்றைக்கி உங்களுடைய என்னுடைய இருதயம் குறையப்பட்டுக்கிட்டே இருக்குதுன்னா மகிழ்ச்சி இல்லை. அப்போது கர்த்தரை தேடலை, எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் தேவ பலனை, தேவனுடைய அன்பை சுதந்திரத்து கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அந்த கர்த்தரை தேடுகிற இருதயமாக நம்முடைய இருதயம் மாறணும். ஒரு விசை ஊழியத்து நிமித்தமாக ஒரு இடத்துக்கு நான் செல்ல வேண்டியதாக இருந்தது. நான் ஊழியத்துக்கு போவதற்கு முன்பதாகவே என் மனசில் சில தவறான சிந்தனைகள், எண்ணங்கள் ஓடிட்டு இருந்துச்சு. அது ஒரு ஆரம்ப நாட்கள். நம்ம போயிட்டு நல்லா அதை சாப்பிட்ணும், இதை சாப்பிட்ணும், இட்லி சாப்பிட்ணும், தோசை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி என் மைண்டெல்லாம் தோண்டிட்டு இருந்துச்சு. நான் அங்கே போயிட்டேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. நான் போன நேரம் அங்கே சில பிரச்சனைகள் நடந்துருச்சு. அதனால் அந்த துக்கத்தின் நிமித்தமாக அவங்களால நல்ல ஒரு சாப்பாடை கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. தப்பு என்னது தான். ரொம்ப மனம் கசந்து அழுதேன். என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இதுக்கப்புறம் நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன், இதுக்கப்புறம் நான் ஒழுக்கமாக இருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்றாடினேன். எனக்கு கிட்டத்தட்ட 2-3 வாரங்களும் நிம்மதி கிடையாது. 3 வாரத்துக்கு அப்புறம் சாப்பாடு கிடைக்கிது. திடீர்னு என்னுடைய சரீரத்தில் சில உபாதைகள், என்னால் சாப்பிட முடியாத சூழ்நிலை. கர்த்தரை தேடாததுனால ஆகாரத்தை தேடினேன். வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னை ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணித்து கண்ணீரோடு ஒப்பு கொடுத்த பின்பு தான் இரக்கம் பாராட்டப்பட்டது. அந்த 30 வெள்ளி காசுக்காக அந்த யூதாஸ்க்கு அதோடைய லைஃபு, இந்த ஃபெல்லோஷிப் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக போனாப்புல அவன் லைஃபே ஸ்பாயில் ஆகிடுச்சு. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவரை தேடுங்க. உங்கள் பணம்லாம் சந்திக்கப்படும், உங்கள் தேவைகள்லாம் சந்திக்கப்படும். ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நிறைவான பலனும் உங்களுக்கு வந்து சேரும். நிறைய நேரங்களை நான் பார்த்துருக்கிறேன். அதில் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கும்.
ஜெபிக்கலாங்களா? நம்ம கூட நிறைய நேரத்தில் இப்படி பண்ணியிருக்கிறோம் என்ற உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கா? அன்பு தகப்பனே, கர்த்தரை தேடுகளும் இருதயம் மகிழ்வதாக என்று சொல்லியிருக்கிறீங்களே, இந்த 1 நாளாகமம் 16 சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாய் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசுதமாக இருப்பதற்கு எங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கிருபை செய்யும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.